வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ பேச போறது காதல். காதல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா, நான் ரீசென்ட்டா ஒரு மூவி பார்த்துட்டு, அத விட்டு நான் என்னால மீளவே முடியல. ஏன் கடவுள் இப்படி பண்ணுனாருன்னு சொல்ட்டு, ரொம்ப ஒரு ஆதங்கமாவும், ரொம்ப ஒரு கஷ்டமாவும் இருந்தது. ஏன்னா, நான் பார்த்தது ரியல் ஸ்டோரி தான். இந்த படம் இந்த கதைக்களம் எல்லாருமே ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க தான். இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்பொழுது, நமக்கு அந்த பெண் படுற வேதனைய என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன் கடவுள் இப்படி பண்ணுனாருன்னு சொல்ட்டு, ரொம்ப ஒரு மைண்ட் அப்செட்டா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. ஏன்னா, ஒருத்தவங்க இப்போ உள்ள காதல் எப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ லிவிங் டுகெதர் அந்த மாரிலாம் காதல் இருக்குது. ஆனா, இந்த காதல பார்க்கும்பொழுது, அவங்க இத கத்துக்கணும்னே நான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த காதல்ல எந்த ஒரு காமமும் இல்லாம ஒரு அழகான காதலா இருந்திருக்குதுல்ல. அதனால தான் சொல்றேன். அந்த காதல் குடுக்குற வலியையும் தாங்கிக்கிட்டு, அந்த பெண்ணும், அந்த பையனும் அவங்க வாழ்க்கைக்கு சேரணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, கடைசில கடவுள் நீங்க சேர முடியாதுன்னு சொல்லி பிரிச்சுட்டு அந்த ஆண கொண்டுட்டு போயிடுறான். ஆனா, அந்த பெண் உன்னும் அந்த பையன நெனச்சு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றது அந்த பையன பிரிஞ்சு கொண்டுட்டு போனது என்னதுன்னா, கடவுளுடைய விதி. ஏன்னா, அவங்க இறந்து போயிடுறாங்க ஒரு வெள்ளத்தினால. ஆனா பல உயிர்கள அந்த வெள்ளத்தில காப்பாத்துன அந்த உயிர அந்த கடவுள் பறிச்சுக்கிட்டான். ஏன்னா, அதுதான் அவங்களுக்கு எழுதப்பட்ட விதியா என்னன்னு தெரியல. ஏன் கடவுள் இந்த மாதிரி ஒரு விதிய அவங்களுக்கு எழுதுனாங்கன்னு நெனைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அந்த பெண்மணி ஒண்ணுமே மறு கல்யாணம் பண்ணாம, ஸ்டில் அவங்க அவங்களையே நெனச்சுக்கிட்டு வாழ்றாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு வரம். அந்த உண்மையான காதல் எவ்வளோ ஆழமா அவங்களுக்குள்ள இருந்திருக்குன்னு நான் இது மூலியமா பார்க்குறேன். ஆனா அந்த பெண்மணிய நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாவும், வேதனையாவும் இருக்குது. ஆனா ஒரு சைடு நினைக்கும் பொழுது, இந்த பெண்மணி ஒரு பிரேவான பெண்மணி. அதே மாரி அவங்களுடைய காதல் உண்மையானதுன்னு இந்த உலகத்துக்கே காட்டிட்டு ஒரு படமாவே அது ரிலீஸ் ஆனுச்சு 2015ல கேரளால. இந்த மாரி கதைக்களத்தலம் தான் மோஸ்ட்லி கேரளால வருது. அந்த ஒவ்வொரு படமும் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஏதோ நம்ம நம்மளோடையே ஒரு பக்கத்துல உள்ளவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் ஃபுல்லா அவங்க படமா எடுப்பாங்க. ஆக்ஷன் ட்ராமாஸ்லாம் இல்லாம, நிதர்சனமான உண்மையான வாழ்க்கைய அங்க மோஸ்ட்லி படமா எடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையாள மூவிஸ் பொறுத்தவரையும். ஸ்டில் அந்த காத்திருன்னு காத்திருன்னுன்னு ஒரு பாட்டு வரும் அதுல. அத கேட்கும்பொழுது நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் அந்த நடிகை பேசுவாங்க. அது பேசும்போது நம்ம கல் மனசையும் நம்மளுக்கு உருக்கிரும். கடைசில அவன் இறந்து போயிட்டான்னு அவன் அந்த பெண்ணுக்கு தெரியும் பொழுது, அவங்க படுற வேதனைய நேர்ல அந்த ஆக்ட்ரஸ் காட்டியிருப்பாங்க. நம்ம நேர்ல இந்த ஒரு ரீலா பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமா இருக்கே! அப்ப ரியலா அவங்க அந்த தருணத்தில இருக்கும்போது எவ்வளோ வேதனைப்பட்டுருப்பாங்கன்னு, ஒவ்வொரு நொடியும் நான் யோசிக்கிறேன். இது ஒரு முட்டாள்தனமா என்னன்னு தெரியல. ஆனா என் மனசுக்கு அந்த படத்த பார்த்துட்டு ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. நன்றி, வணக்கம்.